அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்து பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாமியார் கூட வாழும் பாக்கியம் பெற்றார்கள். இவர்களின் மாமனார் இவர்களின் திருமணத்திற்கு முன்பே இவர்களின் சிறு வயதில் மக்காவில் இறந்தார்கள். இவர்களின் மாமனார் பெயர் அபூ தாலிப் என்பதாகும். சுவனப்பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்த போது மாமியார் வீட்டிற்கு வருகை புரிந்தார்கள். இவர்களின் மாமியார் பெயர் ஃபாத்திமா பின் அசத் அலி ஆகும். கணவர் அலி அலி அவர்கள் மருமகளாய் நுழைந்த அருமை மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தனது அன்பு தாயாரிடம் அழைத்து வந்து, எனது அருமை தாயே, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மகளார் ஃபாத்திமா வந்துள்ளார். தண்ணீர் கொண்டு வருவது, சம்பாத்தியம் செய்வது போன்ற வெளி வேலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். வீட்டு வேலைகளான மாவு அரைப்பதிலும் அதனை சமைப்பதிலும் உங்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உதவியாக இருப்பார்கள் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். மாமியார் பெயரும் மருமகள் பெயரும் ஃபாத்திமா என்பதால் அந்த குடும்பத்தில் பரக்கத் நிறைந்து இருந்தது. மாமியாவும் மருமகளும் இணை பிரியாத தோழி போல் நட்புடன் பழகி வந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மாமியார் வயது முதிர்ந்தவர்களாக இருந்ததால் தனது தாயை போல் அவர்களை நன்கு கவனித்துக் கொண்டார்கள். அவர்களும் தனது அன்பு மருமகளை மகளைப் போல கவனித்துக் கொண்டார்கள். மாமியார் மருமகள் ஒற்றுமை மதினாவில் மிகவும் புகழ்ந்து பேசப்பட்டது. இதனால் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் மகிழ்ந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மாமியார் ஃபாத்திமா பின் அசத் அலி அவர்கள் மீது மிகுந்த பாசமும் அன்பும் கொண்டிருந்தார்கள். அதனால் அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு வருவார்கள். இவர்கள் இறக்கும் வரை வந்து போய் கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் அங்கு ஓய்வு எடுப்பார்கள். அன்னை அவர்களின் நற்பண்புகள், நற்குணங்கள், ஈகை, மேன்மை போன்றவற்றை பற்றி பல தடவை மற்றவர்களிடம் புகழ்ந்து கூறுவார்கள். தனது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் பெருமையாக கூறுவார்கள். சுவனப்பேரரசி கடைசி வரை தனது மாமியார் வீட்டிலேயே தங்கி சிறந்த மருமகள் என்ற பெயர் பெற்றார்கள். இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மாமியார் ஃபாத்திமா பின் அசத் அலி அவர்கள் குறைசி வம்சத்தின் மிக உயர்ந்த குடும்பமான பனு ஹாசிம் குடும்பத்தில் பிறந்தார்கள். அழகும் அறிவும் நிறைந்த நற்குணவதியாக அவர்கள் திகழ்ந்ததால் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் தனது அருமை மகன் அபூ தாலிப் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஹாசிம் குடும்பத்தில் பிறந்த அவர்கள் ஹாசிம் குடும்பத்து மாப்பிள்ளையை திருமணம் செய்து குழந்தையும் பெற்றெடுத்த முதல் ஹாசிம் குடும்ப பெண்மணி என்ற பெரும் புகழுக்குரியவர்களாக திகழ்ந்தார்கள். இந்த தம்பதிகளுக்கு பல குழந்தைகள் பிறந்தது. அதில் முஸ்லிமான குழந்தைகள் 5 பேர். அதில் ஆண்கள் 3, பெண்கள் 2 பேர். ஆண்களில் அலிர் அலி, ஜாஃபர் அலி, உகைல் அலி ஆவார்கள். பெண்களில் உம்முஹானிர் அலி, ஜமானார் அலி ஆவார்கள். நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு இவர்களின் கணவர் அபூ தாலிப் மரணமடைந்த பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். குறைசி காஃபிர்களிடமிருந்து கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையில் பாதுகாத்து வந்தார்கள். பிறகு ஹிஜ்ரத் செய்து மதினாவில் தங்கினார்கள். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இவர்கள் மதினாவில் மரணமானார்கள். குடும்பமே கண்ணீரும் கவலையிலும் இழந்தது. இவர்களின் மரணச் செய்தி கேட்ட கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கத்தின் எல்லைக்கே சென்று விட்டார்கள். சோகமே உருவெடுத்து இருந்தார்கள். அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. உடனே அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு அருமை மாமியாரை இழந்த துயரத்தில் அழுகையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அருமை தாயாரை இழந்த சோகத்தில் ஹசரத் அலி அலி அவர்களும் மூழ்கி இருந்தார்கள். ஃபாத்திமா பின் அசத் அலி அவர்களின் தலை அருகே சென்று நின்று கொண்ட கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அன்புக்குரிய தாயே, அல்லாஹு தஆலா உங்கள் மீது கருணை புரியட்டும். என் தாய்க்கு பிறகு நீங்கள் தான் எனது தாயாக இருந்தீர்கள். நீங்கள் பசியோடு இருந்தும் எனக்கு உணவு தந்தீர்கள். நீங்கள் கந்தல் ஆடைகளை அணிந்து கொண்டு எனக்கு புத்தாடை வாங்கி அணிவித்து மகிழ்ந்தீர்கள் என்று கூறி கண்கலங்கி அழுதார்கள். பிறகு தனது முபாரக்கான தோளில் போட்டு இருந்த தங்களின் அங்கியை எடுத்துக் கொடுத்து இதை கொண்டு அன்னை அவர்களை கஃனிடுமாறு உத்தரவிட்டார்கள். பிறகு உசாமா இப்னு ஸைத் அலி அவர்களையும் அபு அய்யூப் அன்சாரி அலி அவர்களையும் அழைத்து, நீங்கள் இருவரும் சென்று ஜன்னத்துல் பக்கீயில் ஒரு மன்னரை தோண்டுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். உடனே அவ்விருவரும் கபிரஸ்தானத்திற்கு சென்று கப்ரின் முதற் பகுதியை வெட்டி முடித்த போது அங்கு விஜயம் செய்த கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்ரின் உள்ளே இறங்கி தங்களின் முபாரக்கான புனித கைகளால் கடைசி பகுதியை தோன்றினார்கள். தோண்டப்பட்ட மண்ணை அவர்கள் தங்களின் புனித கைகளால் அள்ளி மேலே போட்டார்கள். முழுமையாக கபரை வெட்டி முடித்த போது
கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணறையில் படுத்துக்கொண்டு, யா அல்லாஹ், எனது தாய்க்கு கருணை புரிவாயாக, அவர்களின் மண்ணறையை விரிவாக்குவாயாக என்று உருக்கமாக துஆ செய்தார்கள். துஆ செய்து முடித்த பின் மண்ணறையில் இருந்து மேலே ஏறி வந்தார்கள். மண்ணறையின் பக்கத்தில் கடுமையான வேதனையோடு தங்களின் திருக்கரத்தால் தாடியை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்தார்கள். கண்ணீர் தாரை தாரையாக பெருக்கெடுத்து அவர்களின் கன்னங்களில் வழிந்தோடிக் கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்கள் இக்காட்சியை மிகுந்த துக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி புதுமையாக நடந்து கொண்ட விதம் பற்றி மக்கள் வியப்புடன் கேட்டார்கள். அதற்கு கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ தாலிப் அவர்களுக்கு பிறகு இவர்களை விடவும் அதிகமாக யாரும் என் மீது கருணை காட்டவில்லை. இவர்களுக்கு சொர்க்கத்தில் ஆடையாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் அங்கியை அணிவித்தேன். கபரின் வேதனைகளில் கருணை குறைய வேண்டும் என்பதற்காக நான் அதில் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் என்று விளக்கம் அளித்தார்கள். எனது அருமை தீன்குல பெண்களே, நீங்களும் இவர்களைப் போல நல்ல மாமியாராக நல்ல மருமகளாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு பயந்து மகர் கொடுத்து மருமகள் எடுங்கள். கணவனை பெற்றுத்தந்த புண்ணியவதி என்று மதித்து மாமியாரிடம் தாயைப் போல நடந்து கொள்ளுங்கள். உலகில் எங்கும் மாமியார் மருமகள் சண்டை நடந்தாலும் நடக்கலாம், ஆனால் முஸ்லிம் வீடுகளில் நடக்கவே கூடாது. அப்படி ஒரு வீட்டில் சண்டை நடந்தால் அந்த வீட்டில் தீன் இல்லை என்று அர்த்தமாகும். கொஞ்ச காலம் வாழ வந்த இடம்தான் இந்த துன்யா. இதில் பகை, சண்டை, சச்சரவு ஏன்? துனியாவிலேயும் நிம்மதியான வாழ்க்கை, ஆகிரத்திலும் நிம்மதியான வாழ்க்கை வாழ இஸ்லாம் இரு கையேந்தி அழைத்துக் கொண்டிருக்கிறது.